இந்த கதையினுடைய களத்தை அயோத்தியில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அதுதாங்க சார். நம்ம ராமேஸ்வரம் இந்த கதை நடக்கிற எல்லா இடங்களுக்குமே நான் வந்து நேர்ல போயிட்டு வந்துட்டேன் சார். ராமநாதபுரம் ஜிஹெச்ல கதை நடக்குன்னா, ராமநாதபுரம் ஜிஹெச்ல 2 டாக்டர்ட்ட பேசினேன். சார் இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சார் நீங்க பண்ணுவீங்க? அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இங்க வந்து நியூரோ சர்ஜன் எப்பவுமே ராமநாதபுரம் ஜிஹெச்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி தலையில அடிபட்டுருச்சுன்னா நாங்க மதுரைக்கு தான் அனுப்பிச்சு விடுவோம். அப்படின்னோடனே நாங்க அப்படி வச்சோம். அதே மாதிரி அயோத்தி அப்படின்னு போகும்போது அங்கே ராமேஸ்வரம்னு போனாலே ராமேஸ்வரம் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் உண்டு சார். கிட்டத்தட்ட நார்த் இந்தியா மாதிரியே இருக்கும். அங்கே பூக்கடைக்காரங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அங்கே அந்த அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அவங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து. அதில் ஒருத்தர் சொன்னார், ஐ எம் கம் ஃப்ரம் அயோத்தியா அப்படின்னாரு. ஸோ கோயிலுக்குள்ளே அந்த கோயிலோட வரலாறு என்ன, அப்புறம் ராமர் அங்கே அயோத்தி அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் டக்குன்னு இது அயோத்தின்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணும்.